Hi everyone, real numbers decimal expansionல rational number வந்து பார்த்தோம். இப்போ example 6 பார்க்கலாம். Example 6, so that 3.142678 is a rational number. In other words, express 3.142678 in the form p by q, where p and q are integers and q not equal to 0. Solution. ஸோ இதில் அதாவது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க 3.142678 வந்து ரேஷ்னல் நம்பர் சொல்லணும். இது ரேஷ்னல் நம்பர் சொன்னதுக்கு இன்னொரு மெத்தடில் என்ன செய்யலாம்னா இந்த 3.142678 வந்து பி பை கியூ ஃபார்மில் எழுதணும். இது டெசிமல் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர்ஸ் அண்ட் கியூ நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து இந்த ரேஷ்னல் நம்பரோட டெஃபினிஷன். இப்போ ரேஷ்னல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷ்னல் நம்பர் மாதிரி இருக்குன்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது 3.142678 அப்படி தானே, இதை நம்ம எப்படி எழுதலாம் 3142678. அதாவது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணணும், இது பை 1 இருக்குன்னு எடுத்துக்கணும். 10 lakhஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இது ஹோல் நம்பர் ஆகிடும். பை இது வந்து 10 lakhs வருங்க. ஓகேவா? அப்போ இது பி பை கியூ ஃபார்மில் இருக்குது. கியூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. கியூ வந்து 0 இல்லைல்ல, கியூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்னது ரேஷ்னல் நம்பர். அப்போ இந்த நம்பர் வந்து என்னது 3142678 by 10 lakhs is a rational number. Example 7, so that 0.333 to ஈக்குவல் டு 0.3 பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பார்னு சொல்லணும். 3க்கு மேலே லைன் போட்டோன்னா என்ன அர்த்தம்னா இந்த 3 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். கேன் பி ரெப்ரசன்ட் இந்த ஃபார்ம் பி பை கியூ வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர்ஸ் கியூ நாட் ஈக்குவல் டு 0. அதாவது இது வந்து ரேஷ்னல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரேஷ்னல் நம்பரோட டெஃபினிஷன். இது பி பை கியூவில் இருக்கணும், பியும் கியூவும் இன்டீஜர்ஸு, கியூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். அதாவது இது என்ன இதுனா ரேஷ்னல் நம்பர் நம்ம டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்ன படிச்சிருக்கோம், நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். நான் டெர்மினேட்னா அதாவது நாட் எண்டிங், எண்டாகவே ஆகாது, ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி தானே இருக்குது. 3 வந்து எண்டாகவே இல்லை, 3 வந்து போய்கிட்டே இருக்குது, ரெக்கரிங்காகவும் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்மில் எழுத முடியும், பி பை கியூ ஃபார்மில் எழுத முடியும்னு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது 0.3 பார் அப்படின்னா என்னது 0.333 எக்ஸெட்ரா. ஓகேவா? லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.333. இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், நம்ம கொடுத்துருக்காத. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். மல்டிப்ளையிங் 1/10. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் 10ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு 10. அப்போ 10 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் வந்து என்ன ஆகுங்க, ஒரு டிஜிட் தள்ளி போகும். இப்போ என்ன வரும் 3.333 எக்ஸட்ரா. வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 மைனஸ் 1 தட் இம்ப்ளைஸ் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 10x மைனஸ் எக்ஸ் அப்படின்னா 10x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அதாவது இது 3.3 பார் 3.33 எழுதிக்கலாம். 3.33 எக்ஸட்ராங்க 0.333 எக்ஸட்ரா. ஓகேவா? இதை இதனால் மைனஸ் பண்ணப்போம். 10x மைனஸ் எக்ஸ் 3.333 மைனஸ் 0.333. 2வை 1ஆல் மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 10x மைனஸ் எக்ஸ் வந்து என்னது 9x. இங்கே இதால் இதை மைனஸ் பண்ணும்போது எல்லாம் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் அப்படி கேன்சல் ஆகிடும். 3 மைனஸ் 0 3 தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 3/9. நீங்கள் மல்டிப்ளையில் இருக்குது. அப்போது ரைட் சைட் போகும்போது என்னாகும் டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 3 3 3 சார் 9. தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3. எக்ஸ் ஈக்குவல் டு 1/3னா என்னது பி பை கியூ ஃபார்மில் எழுதியாச்சு. நமக்கு அதான் கொஸ்டின், பி பை கியூ ஃபார்மில் எழுதணும். பி அண்ட் கியூ அதாவது 1ம் 3ம் இன்டீஜர்ஸ், கியூ நாட் ஈக்குவல் டு 0 ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. Example 8, so that 1.272727 etc. equal to 1.27 bar. அதாவது 27 வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் 27க்கு மேலே லைன் போட்டிருக்காங்க. Can be expressed in the form p by q where p and q are integers and q not equal to 0. லாஸ்ட்டு சம் மாதிரி தான். இதை வந்து நம்ம வந்து p by q ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதாவது
இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருக்குது. அப்போ ரேஷனல் நம்பர் அப்படி தானே, ரேஷனல் நம்பர் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் சேமாக தான் பார்க்கலாம். சொல்யூஷன் நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும். அதுக்காக தான் 2 ஈக்குவேஷன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். 1.27 பார்னா அது 1.27 27 27 எக்ஸட்ரா. லெட் x equal to 1.27 27 27 எக்ஸட்ரா. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளையிங் லாஸ்ட்டு சம்மில் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அது 0.3 பார், 3ங்கிறது ஒரே ஒரு டிஜிட் தான் இருந்தது, அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 27 பார், அதாவது 2 டிஜிட் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன வரும், 100 x equal to 127.2727 எக்ஸட்ரா. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது 2 டிஜிட்ஸ் தள்ளி என்ன செய்யணும், டாட் வைக்கணும். எதுக்காக 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா, இப்போ பாருங்கள் இதுலேருந்து இது சப் பண்ணலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 27 இருக்குது, 27 இருக்குல்ல, நம்ம சப் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். இப்போ நம்பர் மட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும், 2 - 1 செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் மைனஸ் பண்ணப்போ 100x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 127.27 இதை பார்னு எழுதிக்கலாமா, மைனஸ் 1.27 பார். 100 - 1 99 99 எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 0.27 0.27 நான் இது கேன்சல் ஆகிடும் மைனஸ் பண்ணும்போது. இப்போது இங்கே 127 இருக்குது, -1 இருக்குது, 126. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 126/99. 99 9ஆல் கேன்சல் பண்ணலாம். 11 9s are 99. இங்கே 14 9s are 126. 14/11. எக்ஸ் ஈக்குவல் டு 14/11. ஹென்ஸ் ப்ரூவ்ட். Next example 9. So that 0.2353535 etc. equal to 0.235 bar. அதாவது 35 மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதாவது 35க்கு மேலே லைன் போட்டிருக்காங்க. Can be expressed in the form p/q where p and q are integers and q not equal 0. சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே p/q ஃபார்மில் எழுதணும், q வந்து not equal to 0ன்னு சொல்லணும். சொல்யூஷன் 0.235 பார்னா என்னது, 0.2353535 எக்ஸட்ரா. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.2353535 எக்ஸட்ரா. மல்டிப்ளையிங் 1/10. இது 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு வரும். 10x ஈக்குவல் டு 2 பாயிண்ட், 10ஆல் மல்டிப்ளை ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு டிஜிட் மட்டும் தள்ளி போகும். 2.353535 எக்ஸட்ரா. ஏக்காக அப்படி கொண்டு வரும் தெரியுதா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 35 இருக்கணும். இங்கேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் 35 இருந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 35 இருந்தால் என்ன ஆகும், மைனஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 10x ஈக்குவல் டு 2.3535ன்னு. நெக்ஸ்ட் அப்போது இங்கே 0.3535 வரணும், அப்படி தானே. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். அப்போது இந்த ஈக்குவேஷனை 2ன்னு வச்சுக்கலாம். லாஸ்ட்டு இல்லைனா எக்ஸ்ன்னு வச்சுட்டு எக்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து 2 ஸ்டெப், இன்னொரு ஸ்டெப் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா நமக்கு பாயிண்ட் அப்புறம் 3535 வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு தடவையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளையிங் 2/1000. இப்போ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இந்த எக்ஸை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 1000 எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும், பாயிண்ட்டு 3 டிஜிட் தள்ளி போகும். இப்போ என்னது 235.353535 எக்ஸட்ரா. எதுக்காக அப்படி பண்ணுறோம் தெரியுதா, இப்போ தான் என்ன பண்ண முடியுது, ரெண்டையும் நம்மளால் சப் பண்ண முடியும். அதனால் இப்படி பண்ணுறோம். இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ 3 - 2 தட் இம்ப்ளைஸ் 3 வந்து என்னது, இங்கே இது 1000x. இப்போ 1000x மைனஸ் 10x ஈக்குவல் டு 235.35 பார்னு எடுத்துக்கலாமா, மைனஸ் 2.35 பார்னு எடுத்துக்கலாம். இப்போ 1000 - 10 வந்து என்னது 990x ஈக்குவல் டு இங்கே 0.35 கேன்சல் ஆகிடும். இப்போ 235 - 2 இப்போ 233. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 233/990. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சிடலாம். இப்போ p/q ஃபார்மில் கிடச்சது. p and q வந்து இன்டிஜர்ஸ், q வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் ப்ரூவ்டு. Thanks for watching.